அண்மை செய்தி 2 நாட்களாக மாயமான நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், தற்போதைய கூடுதல் விவரம் என்ன? அதாவது நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் கடந்த 2 நாட்களாக காணவில்லை என இன்றைய தினம் காலை நெல்லை மாவட்டம் ஊரி காவல் நிலையத்தில் ஜெயக்குமார் அவரது மகன் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில தொடர்பாக விசாரணையானது நடைபெற்று வந்தது. ஜெயக்குமார் அவர்கள் வீடு அருகே இருக்கக்கூடிய தோட்டம் ஒன்றில் ஒரு எரிந்த நிலையில உடல் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஊரி போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில ஊரி போலீசாரும் சம்பவ இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த அடையாளங்களை வைத்து அவர்தான் ஜெயக்குமார் தான் உயிரிழந்ததாக அவர் அக்கம்பக்கத்தினர் உறுதி செய்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பிரேத பரிசோதனை செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. காணாமல் போனதாக கண்டறியப்பட்ட ஜெயக்குமார் உயிரிழந்திருப்பது இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படும். தற்போது காவல்துறையினர் சம்பவ இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். தடை அறிவியல் நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் சம்பவ இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நேரடியாக சென்று அவர்கள் அந்த உடல் அவர்தான் என்பதை உறுதி செய்வதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.